ஆனால் என்னுடைய தாத்தா உங்களுடைய தாத்தாவும் தான். இந்த கதைகள் இங்கே மரக்குடியில் மணல் தெருவில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை எத்தனை பேர் உங்கள் பேரம்பேத்திக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. அவங்களுடைய கவலை என்ன மாதிரி தெரியுமா? நீங்கள் இந்த மாதா கோயிலுடைய பழைய தோற்றத்தை சமூக வலைத்தளத்தில் பார்க்கலாம். மாதா கோயிலுடைய பழைய தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் படங்கள் இருக்குது, புகைப்படங்கள் இருக்குது. அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி கடல் இருக்கும். கடல் கரையில் கட்டு மரத்தெலாம் நிப்பாட்டியிருப்பாங்க. அப்படியாகத்தான் இருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே கோயிலுக்கு முன்னாடி சோறு கட்டிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு முதல் பிரச்சனை கட்டுமரத்தை அங்கே நிப்பாட்ட முடியாது, அதான் பிரச்சனை. பட் என்னுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அது கவலையாக இல்லை. அவங்களுடைய கவலை என்னவா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் டெய்லி காலையில் மீன் பிடிக்க போகிறவங்களாம் கண்ணால் பார்த்துருக்குறாங்க. கோவிலேருந்து ஒரு ஒளி கடலில் போய் விழும். ஒரு பெண், அதாவது மாதா, அந்த ஒளியில் போய் கடலில் டெய்லி குளிச்சுட்டு வருவாங்க. இந்த சவுத்தை கட்டி விட்டானுங்க, மாதா மூஞ்சி கருத்து போச்சு. எத்தனை எளிய விசுவாசத்தோடு அந்த பாமர புத்திக்குள்ள போய் அந்த மாதா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய கவலை எல்லாம் மாதா முகம் கருத்து போயிருமே அப்படிங்கிறத கவலை. அந்த அளவிற்கு மாதாவை ஒரு மாபெரும் செல்வமாக அருட்செல்வமாக கொண்டாடிய மக்கள் இந்த மண்ணின் மக்கள்.